வெல்கம் டு அனிமேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐ மேட் அ ஃப்ரெண்டு வித் ஏ செகண்ட் பிரிட்டியஸ்ட் கேர்ள் இன் மை கிளாஸ் அப்படின்ற அனிமேவோட எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே ஹெப்பா நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊமி தான் சொல்லுங்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சோபாவில் உட்காடுறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஊமி ஹீரோவோட தோல் மேலே சாஞ்சிக்குது. ஹீரோ உடனே பார்த்தீங்கன்னா செம ப்ளஷ் ஆகிட்டு மனசுல நினைக்கிறான், நானும் ஊமியும் ஒரு வழியாக எப்படியோ இந்த கிறிஸ்மஸ் ஈவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லவ்வர்ஸாக மாறிட்டோம். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதுமாரி லவ்வர்ஸாக மாறுவோன்ட்டு, ஆனால் எப்படியோ ஆகிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சின்னு இருக்கும்போது டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊமி மாக்கியோட தொப்பையை தொட்டு பார்த்துட்டு, ஹே இது என்ன தொப்பையா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்குது. உடனே மாக்கியும் ஊமிக்கு கில்லான்னு பார்க்குறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவகிட்ட ஒன்றுமே இல்லை பார்த்துட்டு அவன் கம்முனாயிடுறான். உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை நான் கிள்றதுக்கு அப்படி சொல்கிறான். ஆமாம், அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு செம்மையாக கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணுறேன் தெரியுமா. பட் இருந்தாலும் நிஜமாவே சொல்ல போனால் வெயிட் கொஞ்சம் ஏறிடுச்சு. இங்கே பாரு, இந்த இடத்துல பாரு அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அது ஹாமில் காட்டுது. உடனே தொட்டு பார்க்குறியா, இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு காட்டுது. பொண்ணு மாக்கி, ஆனால் அது உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு வந்து கேட்குறான். இதை பாட்டு நீ ஊமி, பரவாயில்ல, அது வந்து நீ எங்கிறதுனால அது வந்து எனக்கு பரவாயில்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது பிளஷ் ஆகினே சொல்லுது. இதை கேட்டோடனே மாக்கி, ஓ ஓ நம்ம லவர்ஸ் அப்படிங்கிறதாலையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். இதை கேட்டோடனே ஊமி செம்ம பிளஸ் ஆகிட்டு ஆமாம் அப்படி தான் சொல்லுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா மாக்கி அதை தொட்டு பார்த்துட்டு சொல்கிறான், ஆனால் எனக்கு பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே, நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறான். இதை கேட்டோடனே ஊமிக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. ஹே மாக்கி, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீ பேசாத, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங் தேவை. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ரொம்ப குண்டாக இருக்கிற, உன் வயிறு வந்து பார்த்தீங்கன்னா தொப்பையாக இருக்குது. அதனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் என் கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கணும். பொண்ணுங்களுக்கு சதை போடுறது எவ்வளோ பெரிய தலைவலி தெரியுமா. சொல்லப்போனால் கொஞ்சம் குண்டாக இருந்தாலே போதும். கொஞ்சம் குண்டாக இருந்தால் எனக்கு பிடிக்கும் சொல்கிறா. பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லுவானுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாக அப்படி கிடையவே கிடையாது தெரியுமா அப்படின்னு வந்து பார்த்தா அது செம டென்ஷன் ஆகிடுது. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாக்கி சொல்கிறான். இதை கேட்டோடனே ஊமி, ஐயோ என்ன கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சா, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போகிறது சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்லுங்குது. மாக்கியும் ஆமாம் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீ போகக்கூடாதான்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா கிட்டே ப்ராமிஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுது. டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊமி, சரி வா என்னை கட்டிப்பிடி மாக்கி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுது. உடனே மாக்கியை வந்து பார்த்தீங்கன்னா அதை தூக்கி வச்சுக்கிறான். இதை பார்த்தோன்னே ஊமிக்கு சரியான ஷாக் ஆகிடுது. அது வந்து பார்த்தா அப்படியே ப்ளஸ் ஆகுது. நீ ஏன் இது மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு வந்து பார்த்தா செம்ம ப்ளஸ் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாக்கியும் ஊமியும் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வராங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஊமி, நான் வந்து பார்த்து தனியாக நடந்து போகணும்னு தோணுது எனக்கு அப்படின்னு வந்து சொல்கிறான். இதை கேட்டோடனே ஹீரோ ஒன்றும் புரியல, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். இதை கேட்டோடனே அது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா லவர் ஆகியிருக்கேன். ஸோ அந்த ஆசை வந்து பார்த்தீங்கன்னா என் மனசுக்குள்ளேயே இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ராத்திரி ஃபுல்லாக தனியாக நடந்து போயிட்டு அந்த ஹாப்பினஸை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக நடந்து போக போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கிளம்புது. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாய் சொல்கிறான். எப்பா இன்னைக்கு என்ன இவ்வளோ குளிராக இருக்குது, முதல்ல போய் சுடு தண்ணி வச்சு குளிக்கணும் அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறான். இப்போ மறுநாள் காலைல பார்த்தா ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஜுரம் அடிக்குது. அடடே, நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தேன், என்ன இது இன்னைக்கு வந்து பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது. ஒருவேளை இத்தனை நாளாக நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தனாலையோ, என்னுடைய அம்மா அப்பா பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் அவனு என்னுடைய மனசுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டி வச்ச எல்லா பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா என் மனசுக்குள்ளே இருந்ததால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதாலையோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் அந்த கிறிஸ்மஸ் ஈவில் எல்லாத்தையும் கொட்டதுனால இப்போ ரிலாக்ஸ் ஆகிட்டதால என்னுடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வீக் ஆகிடுச்சு போல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சிக்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஊமிக்கு ஒரு டெக்ஸ்ட் அனுப்புகிறான், எனக்கு ஜுரம் அப்படி சொல்லி. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஊமியோட அம்மாவும் பூமி வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டு வந்துடுறாங்க. மாக்கி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஊமியோட அம்மா, சரி சரி சீக்கிரம் கிளம்புங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊமி ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போய்க்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஊமியோட அம்மாவை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் உட்காந்துக்கிறாங்க. ஊமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான பார்த்துட்டோம். ஐயோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, நார்மலான வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவரா இல்லை வேறு ஏதாவது ஃபீவரா அப்படி சொல்லிட்டு இருந்தால் சரியான பதட்டத்தில் இருக்குது. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிசப்ஷனுக்கு வரான். உடனே ஊமி வந்து பார்த்தீங்கன்னா சரி பதட்டமாயிட்டு, என்னாச்சு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு வந்து கேட்குது. இது கட்டணியும் மாக்கி அதெல்லாம் இல்லை, எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலான ஃபீவர் அப்படிங்கிறதுனால 3 நாளாக சரியாக போயிட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊசி போட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லுங்கிறான். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டு சாவி எடுத்துன்னு வந்தீங்களா, அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். உடனே ஊமி, அது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று உங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா பாரில் குடிச்சிட்டு இருக்கும் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா கொடுத்துட்டாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா என்கிட்ட வந்து தந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை முதல்ல வேணாம் தான் நினச்சேன். பட் இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறதுனால அதை வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் காரில் தான் போயின்னுக்குறாங்க.
உடனே ஊமியோட அம்மா, என்ன ஊமி, மாக்கிக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சோடனே கம்முன்னு ஆயிட்ட போல, என்கிட்ட அதை அவன்கிட்ட கொடுக்க சொல்லி ரொம்ப வற்புறுத்து, நீ என்ன அதை மறந்துட்டியான்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குது. பார்த்தீங்கன்னா ஊமி செம டென்ஷன் ஆகிட்டு, மாக்கி நேற்று காலையில் நீ நல்லா தானே இருந்த, இன்னைக்கு ஏன் இதுமாரி ஆயிடுச்சு, ஏன் இதுமாரிலாம் நடந்தது அப்படின்னு பார்த்தா ஹீரோ போட்டு கத்தி நிற்குது. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தேன், உன் முழக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டல்லாக இருக்குது, உன் குரல் கூட தெம்பே இல்லை, அது மட்டும் இல்லாமல் என் கையை கெட்டியமாக பிடிச்சிக்கோ, நான் பார்த்தீங்கன்னா இனிமேல் உன்னை விடவே மாட்டேன், நம்ம பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் ஆகி இன்னும் ஒரு நாள் கூட முழுசாக முடியல, ஆனால் அதுக்குள்ளே உனக்கு இதுமாரியெல்லாம் ஆயிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது திட்டி நிற்குது ஹீரோ போட்டு. உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஹாஹா, நான் பார்த்தீங்கன்னா உன்னை திட்டல, ஆனால் பார்த்தீங்கன்னா இதுமாரி உன் இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா உடம்ப இதுமாரி பராமரிச்சுக்காக உடம்ப பார்த்துக்காம இருக்காத, எனக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்குது. இன்னொரு வாட்டி இதுமாரிலாம் கேர்லெஸ்ஸாக இருந்தேன்னா நான் உன்னை சுத்தமாக மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊமி ஹீரோ போட்டு திட்டுனுக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவோட வீட்டில் தான் காட்டுறாங்க. ஊமி பார்த்தீங்கன்னா பெட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கா. உடனே ஹீரோ ஒன்றே புரியல, என்ன என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறான். உடனே ஊமி, நான் பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஃபீவர் குறையிற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எங்கள் அம்மா கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கியாச்சு, ஸோ அதனால் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு தான் சொல்லுது. இதை கேட்டோடனே மாக்கி கொண்டே புரியல, ஆனால் ஒருவேளை மறுபடியும் ஏதாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ யோசிக்கிறான். உடனே ஊமி, உனக்கு அது தெரிஞ்சிச்சா, எனக்கு பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது, ஏன்னா பார்த்தீங்கன்னா உன்னை இப்படியே வர்றது எனக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நினப்பாவே இருக்குது, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே உன் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுது. இதை கேட்டோடனே மாக்கி, ஊமி, நீ இந்த அளவுக்கு என்னை பற்றி கவலைப்பட தேவையில்ல அப்படி சொல்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஊமியோட லவர் ஆகிட்டேன், ஆனால் அதனால் நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, நான் ஒரு பயந்தாங்குழி, ஒரு சின்ன விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், நான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே உனக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பேன், இப்போதைக்கு எல்லாம் நல்லா இருக்கலாம், ஆனால் போக போக உனக்கே பார்த்தீங்கன்னா என் மேலே வெறுப்பு வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லுகிறான். முன்னாடி எல்லாம் தனியாக இருந்தாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த கவலையும் இல்லை, பட் ஆனால் இப்போது நீ என்னை விட்டு போயிட்டா எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையாக இருக்கும் அப்படி சொல்லி இருக்கும்போது பூமி, ஹேய் கவலைப்படாத மாக்கி, நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன், நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, உன்னை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா சொல்லுது. சரி, ரொம்ப நெகட்டிவாக பேசிட்டேன் போல், ஆமாம் அப்படி தான் தெரியுது, எப்போவுமே இருக்கிற போல் தான் நீ இருக்கிற, பட் இருந்தாலும் இன்றைக்கி மட்டும் நான் சொல்கிறத கேட்டு அமைதியாக ரெஸ்ட் எடு அப்படின்னு பார்த்தா சொல்லுது. மாக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக தூங்கிட்டு இருக்கிறான். இப்போ அவன் கண்ணு மூச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா ஊமி கதுப்பு பின்னாடி எட்டி பார்த்துனுக்குது, ஹீரோ தூங்கிட்டானா இல்லையா அப்படி சொல்லி. இதை பார்த்தோன்னா ஹீரோக்கு சீரியஸாக இருக்குது. உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு என்ன பார்த்து ஹீரோ பார்த்தீங்கன்னா ஊமியே போக சொல்லிடுறான். மறுபடி பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்குதுன்னு சொல்லி கண்ணு மூச்சு பார்த்தா மாக்கி ஊமி தான் பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்துனுக்குறா. இதை பார்த்தோன்னே ஹீரோ ஒன்றே புரியல. இதை பார்த்தோன்னே ஊமி, நான் என்ன பண்ணுறது, எனக்கு பார்த்தீங்கன்னா உன்னை பற்றி கவலையாகவே இருக்குது, நீ பார்த்தீங்கன்னா தூங்கிட்டியா இல்லையா, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறியா, உனக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாயிடுச்சா இல்லையா, எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையாக இருக்குது, எனக்கு பார்த்தீங்கன்னா மனசே கேட்க மாட்டேங்குது அப்படி சொல்லுங்குது. அப்படின்னா நீயே என் பக்கத்துல இருந்து என்னை பார்த்தீங்கன்னா முழுசாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஊமி ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், நான் பார்த்தீங்கன்னா இனிமேல் எப்பயும் உன் பக்கத்துலேயே இருப்பேன் அப்படின்னு தான் சொல்லுது. சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ பக்கத்தில் உட்காந்து உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஊமியோட கையை பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இப்போ தூங்க போகிறேன், உன்னுடைய கை பார்த்தீங்கன்னா ரொம்ப வாமா இருக்குது, அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தூங்குறான். இப்போ காலைல ஏன்னு சொன்னே ஊமி தான் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணுது. எப்பாடா நேற்று இருந்ததை விட இன்னைக்கு ரொம்பவும் நல்லா குறைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுது. உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுது. இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு செம பிளிஷ் ஆகுறான். என்ன என்ன பண்ணுற ஊமி அப்படின்னு தான் சொல்கிறான். இதை கேட்டோன்னையும் ஊமி, ஆமாம் இல்லை அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹூ ஹூ நான் மறந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஊதி ஊட்டுது. இதை பார்த்தோன்னே ஹீரோ கொண்டே புரியல, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை வாங்கிக்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா செம பிளிஷ் ஆகி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா ஊமியும் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஊமியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க அப்பா தான் கேட்குறாரு, இது பார்த்தீங்கன்னா நிஜமாவே ஓகே தானே உனக்கு, அவங்க 2 பேரும் சின்ன பசங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது முட்டாள்தனமாக விஷயங்கள் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட பேசுங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா, பரவாயில்ல விடுங்க, அவங்க உடனே பார்த்தீங்கன்னா சும்மா தூங்கத்தானே போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனி பெட்டு தான் நம்ம கொடுத்துக்கிறோமே, அது வேறு இல்லாமல் உங்களுக்கு தெரியும்ல. உடனே அவங்க அப்பா, சரி சரி, பட் இருந்தாலும் அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய டீனேஜில் இருக்காங்க, ஏதாவது எசக் புஸ்கன் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே அவங்க அம்மா, ஹா மாக்கிக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக உடம்பு சரியில்லை, அவன் உடம்புல பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெம்பே இல்லை, அப்படி ஏதாவது நடந்துதா அது கண்டிப்பாக ஊமியாக தான் இருக்கும் அப்படி சொல்கிறாரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொன்னோன்னே அவங்க அப்பாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் குட் நைட் சொல்லிட்டு தூங்குறாங்க. மாக்கி பார்த்தீங்கன்னா தூங்குற ஊமியை பார்த்துன்னுக்குறான். அவள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கா, இவ்வளோ க்யூட்டாக இருக்கிற ஒத்தி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கா. ஊமி, எனக்கு பார்த்தீங்கன்னா உன்னை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ ஊமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கிறான். இந்த உலகத்திலேயே எனக்கு உன்னை தவிர வேறு யாருமே பிடிக்காது,
உன்னை விட எனக்கு வேற யாருமே பிடிக்கவே பிடிக்காது ஊமி. எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரே ஒரு பொண்ணு நீ மட்டும்தான். ஐ லவ் யூ அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுகிறான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய கன்னத்தை தொட்டு பார்க்கலாம். அவள் கன்னத்தை வருடலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கையை கொண்டு போயிட்டு நிறுத்திடுறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஊமி கண்ணை முடிச்சுட்டு, ஏன் பாக்கி நீ சொன்னதை மறுபடியும் சொல்றியா அப்படின்னு வந்து தான் சொல்லுது. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு சரியா பிளிஸ் ஆயிடுறான். உடனே அவன், ஹே ஊமி நீ இன்னும் முடிச்சுட்டு தான் இருக்கியா அப்படின்னு தான் கேட்குறான். ப்ளீஸ் நீ சொன்னதை மட்டும் இன்னொரு வாட்டி சொன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபேஸை தொட்டு பார்த்துக்கலாம், நீ வந்து என் கன்னத்தை தொட்டுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊமி சொல்லுது. ஆனால் நான் சொன்னா நீ தூங்கிடுவேல்ல அப்படி கேட்குறான். இதை கேட்டு ஊமி கண்டிப்பாக நான் தூங்கிடுவேன், அப்புறம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக மாக்கியை நல்லா பார்த்துப்பேன் அப்படி சொல்லுது. மாக்கி வந்து பொறுமையாக அவளுடைய ஃபேஸை டச் பண்ணி பார்த்துன்னுக்குறான். உடனே ஊமி வந்து பார்த்தீங்கன்னா மாக்கியோட கையை பிடிச்சி அவள் கன்னத்தில் வச்சுட்டு, உன்னுடைய கை ரொம்ப வாமாக இருக்கு, எனக்கும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை ரொம்ப பிடிக்கும் மாக்கி, உன்னுடைய கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்குது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா மாக்கி ஐ லவ் யூ அப்படி சொல்கிறான். இதை கேட்டோடனே ஊமியும் ஐ லவ் யூ டூ அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லிட்டு 2 பேரும் குட் நைட் சொல்லிட்டு வந்து பார்த்தா தூங்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள், அப்படியோ நேற்று இருந்ததை விட இன்னைக்கு ரொம்ப காய்ச்சல் குறைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துன்னுக்குறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. பார்த்தீங்கன்னா ஊமி கிட்ட இருந்தா உன்னை ஏந்துட்டியா உனக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா மெசேஜ் வந்துருக்குது. இதை பார்த்தோன்னே ஹீரோவும் சரி சொல்லி மெசேஜ் பண்ணிங்கிறான். பார்த்தீங்கன்னா காலங்காத்தால ஏந்த உடனேயும் மாக்கி வந்து நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் யூ கூடலாம் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டுருக்கான். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நினச்சி பார்த்துன்னுக்குறான் இப்போது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஊமியோட அம்மா வராங்க. ஹே மாக்கி உன்னுடைய ரூமை நான் க்ளீன் பண்ணலாம் வந்திருக்கேன், நான் உள்ளே வரவா அப்படின்னு கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊமியோட அம்மா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுகிறாங்க. உடனே மாக்கி என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். இதை கேட்டோடனே ஊமியோட அம்மா அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, எனக்கு வந்து அது ஒரு பிரச்சனையாகவே இல்லை, நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த வருஷம் இவ்வளோ சீக்கிரமாக முடியணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே மாக்கியும் ஆமாம் ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா செம சீக்கிரமாக இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா தோணுது, நீங்கள் பண்ண எல்லா ஹெல்ப்புக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஊமியோட அம்மா தேங்க்ஸ் சொல்கிறியா, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீ பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி மாக்கி அப்படின்னு வந்து தான் சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்காக தான், நீ வந்து பார்த்தீங்கன்னா அவளை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்ருக்கியே அதனால தான், அது வேற இல்லாமல் அவள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்து நான் பார்த்ததே இல்லை, அவள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா குறும்புத்தனம் பண்ணிகிட்டே இருப்பா, அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாள் அறந்த வாள் தெரியுமா, அவள் ஃப்ரெண்டு கூட விளையாடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் விளையாடினே இருப்பா, கூப்பிட்டா கூட வரவே மாட்டா, அப்படி விளையாட்டு வரும்போது நாங்கள் அவளை திட்டினா உடனே அழ ஆரம்பிச்சிருவா, அவள் கண்ணுலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டே இருக்கும், அவள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ட்ரபிள் மேக் பண்ணிகிட்டே இருப்பா, அவள் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ட்ரபிள் மேக்கரு அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுங்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போக போக அவள் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அவளுடைய ஃபீலிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே காட்டிக்கவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவள் நெத்தியில் ஒரு பெரிய தழும்பு இருக்கும் அப்படின்னு வந்து தான் சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஹீரோக்கு சீரியஸாக இருக்குது. என்ன அப்படி அப்படின்னு கேட்குறான். என்ன ஆமாம் அவள் வந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய கரெக்டாக நெத்தியில் இந்த இடத்துல இருக்கும், அவளுடைய முடி இருக்கிறதுனால அது உனக்கு தெரியல போல, சின்ன வயசில் அவள் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளோடைய கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டிக்கிட்டா விளையாடும் போது, அவ்வளோ ரத்தம் தெரியுமா, சம ரத்தம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிரே போயிடுச்சு, என்னுடைய செல்ல பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சி, என்ன ஊமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வாழா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம் அவள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பொண்ணு தான், ஆனால் அவள் அதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா, அவள் மிடில் ஸ்கூலு அதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா, அவள் அந்த அளவுக்கு அவளுடைய ஃபீலிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே காட்டிக்கவே இல்லை. பட் ஆனால் உன் பேரை சொன்னா மட்டும் போதும், அவள் வந்து பார்த்தீங்கன்னா செம எக்ஸைட் ஆகிடுவா. அவள் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை பற்றி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவள் வந்து பார்த்தீங்கன்னா செம க்யூட்டாக இருப்பா. உன்னுடைய பேர் எடுத்தாலே வந்து போதும், அவள் வந்து பார்த்தீங்கன்னா செம எக்ஸைட் ஆகிடுவா. ஆனால் அதை பற்றி அவகிட்ட கிண்டல் பண்ணால் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவள் செம பிளிஷ் ஆகிடுவா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை மறைச்சிக்கிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட சண்டை போடுவா. அதமாரி ஒரு ஆளை பார்த்து ரொம்பவும் நாளாச்சு. இது எல்லாத்துக்கும் உனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் மாக்கி. உன்னை பற்றி அவள் அவ்வளோ ஹாப்பியாக பேசுறத பார்த்து எனக்கு செம நிம்மதியாக இருக்குது. என்னுடைய ஊமி மறுபடியும் எங்களுக்கு கிடச்சிட்டான்னு சொல்லி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரி சரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா நீ டயர்டாக இருக்க உன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசி உன்னை வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் டயர்டாக ஆக்குறேன், நீ வந்து பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே மாக்கி அப்படியெல்லாம் இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சும்மா தான் பார்த்துட்ருக்கேன், உன்னுடைய பேச்சு கேட்குறது எனக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு வந்து தான் சொல்கிறான். நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன், நீ வந்து எனக்கு இதை மட்டும் பண்ணிவிடு, அவளை வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே விட்டுறாத, அவள் கூடவே எப்போவுமே இரு, அவளை ஹாப்பியாக வச்சுக்கோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவங்க ஊமியோட அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே ஹீரோவும் ஆமாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவளை எப்போவுமே சந்தோஷமாக பார்த்துப்பேன், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஊமியை ரொம்ப பிடிக்கும், என் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்களையும் விட எனக்கு ஊமியை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லுங்கிறான். உனக்கு ஊமி இவ்வளோ பிடிக்குமா, ஆமாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊமியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கிறாங்க. நான் எல்லாரையோடையும் வந்து பார்த்தீங்கன்னா ஊமியை ரொம்ப பிடிக்கும்,
அவளை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே ஊமியோட அம்மா, ஓ அப்படியா, எங்களை விட நல்லா பார்த்துப்பியா அப்படி கேட்குறாங்க. இதை கேட்டோடனே ஊமியா, அப்படியா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை விட இல்லைனாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்துப்பேன் அப்படின்னு வந்து பார்த்தா மழுப்புறான். இதை கேட்டோடனே ஊமியோட அம்மா, ஹஹஹா, ஓ மாக்கிக்கோ, நீ வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படி சொல்லுவேன்னு நான் நினச்சேன். நீ வந்து இதுமாரி பண்ணிட்டு இருக்கியே, ஆனாலும் நீ இதுமாரி இருக்கிறதுனால தான் நானும் ஊமியும் உன்னை மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊமி, யூவு, அது மட்டும் இல்லாமல் அந்த ரெட்டு மண்டை 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊமியோட வீட்டுக்கு வராங்க ஹீரோவை பார்க்கலாம் சொல்லி. வாவ், ஊமியோட வீடு ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு வந்து பார்த்தா அந்த ரெட்டு மண்டை சொல்லுது. உடனே யூவும், ஆமாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஊமியோட வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா. ஆமாம் ஊமி, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே தெரியுமா நீ இந்த மாதிரியான நாள் சொல்லி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லவர் ஆன மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டை உன்னுடைய வீட்டில் கூட்டின்னு வந்து வச்சுன்னு பத்திரமா பார்த்துன்னுக்கிறியே, நீ எந்த மாதிரியான ஒரு பொண்ணு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஊமியை கிண்டல் பண்ணுறாங்க. ஊமி ஒன்றே ஒருத்தன் சரி கண்டாய் கத்தினுக்குது. சரி சரி, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உன்னுடைய லவரை பார்க்க தான் வந்திருக்கோம், ஸோ அதனால் உன் லவரை காட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட போயிட்டு, ஹே மாக்கி நீ எப்படி இருக்க, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டோம், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூ சொல்லுது. ஒன்று ரெட்டு மண்டே, இவன் ஃபேஸே வந்து பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது, கிளாஸ் ரப்போட மூஞ்சி இந்த மாதிரி வந்து நான் பார்த்ததே இல்லை தெரியுமா அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுது. ஆமாம், என்ன பண்ணுறது, நான் வந்து பார்த்தீங்கன்னா இவனை நல்லா பார்த்துட்டாலும் இவன் மூஞ்சி இப்படி தான் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா ஊமி சொல்லுங்குது. பரவாயில்ல பரவாயில்ல, மாக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல லவர் கிடச்சிருக்கா, அதை நினச்சாலே எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊமி சொல்லுது. ஆமாம் ஆமாம், அதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி மாக்கியோட முடிய கோதி விடுது. இதை பார்த்தோன்னே ஏய் நீ ரொம்ப ஓவரா பண்ணுற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு மண்டை, ஹே இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுனால எனக்கு வந்து சொல்லுங்கள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நேற்று அந்த கிறிஸ்மஸ் நைட் ஈவில் என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்கள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. ஊமி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே என்கிட்ட சொல்ல, அதனால இதான் சரியான நேரம், நீ கிளாஸ் ரெப், நீ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லிருவ, அதனால சொல்லு அப்படின்னு வந்து சொல்லுது. இதுக்கிட்ட நீ ஊமியே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுது. ஏய் மாக்கி, நீ வந்து பார்த்தா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாக்கியை போட்டு கிண்டல் பண்ணுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஊமி என்னை மன்னிச்சிரு, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி டார்ச்சர் பண்ணுவாங்க தான் என்கிட்ட சொல்லவே இல்லை, பட் ஆனால் நான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தனால அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இதை பார்த்தோன்னே அப்படியெல்லாம் இல்லை, நீ ஃபோன் பார்த்தால உடனே நான் கண்டுபிடிக்கல, நீ வந்த உடனே வந்து பார்த்தா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுது. இதை பார்த்து நீ ரெட்டு மண்டியும், ஆமாம் ஆமாம், நீ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சாப்பாடு வச்சோடனே சாப்பாடு சாப்பாடு சொல்லிட்டு இது மாதிரி லபாக் லபாக் மீங்குவேன், ஆனால் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு வந்து பார்த்தா சாப்பிட்டுட்டு இருந்த தெரியுமா. நீ என்ன யோசிச்சு நான் சொல்லிட்டா, ஐயோயோ இவனை லவ்வர், அவன் வேற வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சஃபரிங்கில் பெட்டிங்கில் பார்த்துட்டு இருப்பான், நான் வேற எப்படி இந்த சாப்பாடை சாப்பிட்றது அப்படி தானே நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு மண்டை கிண்டல் பண்ணுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவ கூட யூவும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்குது. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கிண்டல் பண்ணுகிறாங்க ஊமியை. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஊமியை ரெட்டு மண்டையை போட்டு துவைச்சி எடுக்குது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சரி நீ வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஊமியோட வீட்டில் தான் இருக்கேன். ஆரம்பத்தில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் போக போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட இருக்கிறது எனக்கு நல்லா ஜாலியாக தான் இருக்குது. ஊமியோட ஃபேமிலி என்னை ரொம்ப நல்லா பார்த்துட்றாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஊமியோட வீட்டில் நான் 1 வாரம் தங்கிட்டேன். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவ்வளோ நாள் இந்த இடத்துல இருப்பேன்னு சொல்லி. என்னுடைய காய்ச்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு குணமாயிருந்திருக்கு இப்போது. இப்போ மருந்து கூட தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுங்கிறான் மாக்கி உடனே ஊமிக்கிட்ட, எப்பா என்னுடைய என்னுடைய உடம்பு வந்து பார்த்தா ரொம்ப நல்லா ஆயிடுச்சு, நாளைக்கு வேறு நியூ இயருங்கிறதுனால நான் வந்து வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு வந்து பார்த்தா ஹீரோ சொல்கிறான். இது கேட்ட ஊமி, மாக்கி நீ கிளம்ப போறியா அப்படின்னு வந்து பார்த்தா செம ஃபீலிங்காக இருக்குது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆமாம் அப்படின்னு வந்து தான் சொல்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஊமி, ஹே மாக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா மாக்கி என்ன அது அப்படின்னு வந்து தான் கேட்குறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வந்து பார்த்தீங்கன்னா அது கிஸ் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் கொடுக்குது. இதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது இப்படி பண்ணுறேன்னு பில்ஸ் ஆகிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க ரொம்ப நேரமாக. ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக மூச்சு வாங்குது, என்ன இவ்வளோ நேரம் கிஸ் பண்ணுறாலும் சொல்லி வந்து செம்ம பெருசாக வரான். பூமி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செம்மையாக எக்ஸைட் ஆகி சிரிக்கிறா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்காங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 கரெக்டாக நியூ இயர் ஸ்டார்ட் ஆனோடனையும் ஆனால் குரூப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுறா, ஓஹோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் அப்படி சொல்லி. உடனே வந்து பார்த்தீங்கன்னா பூமியை வந்து பார்த்தீங்கன்னா ஓஹோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு தான் சொல்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெட்டு மண்டிவில் வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்கிறாங்க. சரி இன்னைக்கு நியூ இயருங்கிறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த
ஷ்ரைனுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுது. இதை கேட்டோடனே அவங்க ஆமாம் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷ்ரைனுக்கு போகணும். வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஷ்ரைனுக்கு போவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகணும். நீ வந்து பார்த்தீங்கன்னா கிமோனோ போட்டு வர போறியா இல்லையா அப்படின்னு வந்து பார்த்தா ரெட்டுமன் கேட்குது. இதை கேட்டோடனே அந்த யூவும் ஆமா நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா போட்டுன்னு வருவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்க அம்மாகிட்ட வேணும்னே மெனக்கெட்டு சொல்லி அவங்கள ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நான் வந்து பார்த்தீங்கன்னா கிமோனோ போட்டுன்னு வருவேன். ஆமா உன்ன பத்தி என்ன? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. உடனே வந்து இப்ப ரெட்டு மண்ட அவள பத்தி என்ன? அவ வந்து பார்த்தீங்கன்னா செம பிளிஷ்ஷா இருக்கா. அத பார்த்தாலே உனக்கு தெரியல? அவ வந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய லவ்வர நெனச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெக்கத்துல இருக்கா. அவ வந்து பார்த்தீங்கன்னா இப்ப காதல் மயக்கத்துல இருக்கிறதால நம்ம சொல்றதெல்லாம் அவளுக்கு காதுலயே உய்யாது. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவ சொல்லுங்கிறா. சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ல மீட் பண்ணலாம். அந்த ட்ரெயினுக்கு பக்கத்துல இருக்க பார்க்கிங் லாட்ல தான். நம்ம எப்பவுமே அங்க தானே மீட் பண்ணுவோம். அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த இடத்துக்கு வர சொல்றாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா வேகமா வந்து "ஹே மாக்கி என்னோட ட்ரெஸ் அது எப்படி இருக்கு?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. இத பார்த்தோனே மாக்கி இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து 2 மண்ட "ஹே கிளாஸ் ரெப்பு நீ என்ன? நீ எப்பதான் நீ என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி இப்பதான் நீ டேட்டிங் பண்ணி நீ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு லவர் கிடைச்சிருந்தாலும் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு ஆள் இருக்கா? அவகிட்ட போய் இதுமாரி ரொம்பவும் டல்லா இதுமாரி சிம்பிளா சொன்னா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா பிடிக்காது. நீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா சொல்லும் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் நீயும் வந்து பார்த்தா நல்லா இருக்க ரெட்டு மண்டை அப்படி சொல்றான். இதை கேட்டோடனே நீ எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. பட் இருந்தாலும் உன் கண்ணு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பூமியை தானே தேடிட்டு இருக்கு. அவ இருக்கும்போது நாங்கெல்லாம் வெறும் சைடு கேரக்டர் தானே அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுங்குது. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஊமி வரா. ஊமியை பார்த்த உடனே அவனுக்கு சரியான பிளஸ் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வளர்றான். நீ வந்து அழகா இருக்க அப்படி இருக்க இல்லை இப்படி இருக்க சொல்லி வந்து பார்த்தா வளர்றான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா சரி வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ட்ரெயினுக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டிக்கெட் எடுத்து பார்க்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ரொம்பவும் ஹையான லக்கு கிடைச்சிருக்குது. இதை பார்த்தோன்னே ஊமிக்கு சரி ஹாப்பி. மாக்கி நீ ஆசைப்பட்டது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல நிறைவேறிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக விடாமுயற்சியோடு போராடணும். அப்படி இல்லைன்னா உனக்கு வந்து துரதிர்ஷ்டம் வந்துடும். ஸோ அதனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியோடு போராடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சரி நான் கண்டிப்பாக போராடுவேன். சரி ஊமி உனக்கு என்ன வந்திருக்கு அப்படி கேட்குறான். உடனே ஊமி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையான லக்கெல்லாம் இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிட் லக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு வந்து தான் சொல்லுது. பட் இருந்தாலும் இதை வச்சு நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு வந்து தான் சொல்லுது. உடனே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஷ்ஷாக வரான். உடனே அந்த இடத்துக்கு வந்த போதும் நிறுத்துங்க. உங்க 2 பேருக்கும் வந்தத விட எனக்கெல்லாம் ஒண்ணுமே வரல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மினிமமான லக்கு தான் வந்திருக்கு. இத வச்சு நான் என்ன பண்றது? அப்படின்னு தான் சொல்லுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு வந்த ரெட்டு மண்டையும், உனக்காவது அது வந்திருக்கு. எனக்கு அது கூட வரல. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்றாங்க. உடனே வந்து பார்த்தா ரெட்டு மண்டை, அங்க பாரேன். அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடெல்லாம் ஃப்ரீயா தராங்களாம். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேகமா ஓடுது. வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவையும், ஊமியும் விட்டு, யூவும் ரெட்டு மண்டையும் மட்டும் வேகமா ஓடுறாங்க. அப்போனே ஊமி மாக்கி நீ ப்ரே பண்ணும்போது ரொம்ப நேரமா கண்ணை மூடிட்டு இருந்தியே நீ என்ன வேண்டிக்கிட்ட அப்படின்னு அந்த மாதிரி கேட்குது. இதை கேட்டோடனே மாக்கி அதுவா இவ்வளோ நாள் எனக்கு உதவி பண்ணவங்க என் லைஃப்ல இருக்கிற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முழுக்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டோன்னு ஊமி அப்படியா நானும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் வேண்டிக்கிட்டேன். நானும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்குன்னு வேண்டிக்கிட்டேன். மாக்கி நீ கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா சஃபரிங் இருந்தேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரி வேண்டிக்கிட்டேன். இதை நான் வேண்டிக்கிட்டது காரணமே நீ தான் அப்படின்னு வந்து சொல்லுது. இது கேட்டோடனே மாக்கி செம பிளிஷ்ஷா வரான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் இங்கேயே முடியுது.